பார்த்துட்டாளான்னு ஆண்டவா பார்த்துருக்க கூடாது. பார்த்துட்டாளா? ஐயோ முடிஞ்சு. கத்திரிட்டேன் நினைக்கிறேன். ஓவரா கத்திட்டேன் நினைக்கிறேன். முடிஞ்சுங்க. One eternity later. ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் எனி கேமர். நம்ம சேனலோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எனி கேம் பிளே கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி கிராணியோட ஒரு எஸ்கேப் வீடியோ போட்டுருன்னு சொன்னேன். அது இந்த எஸ்கேப் தான். ஸோ இது நம்ம கார் எஸ்கேப்பு ரொம்ப பேச விரும்பலை. லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே. A few moments later. ஸோ டே 1 கைஸ், டே 1 ஸ்டார்டிங் நமக்கு எந்த ஒரு கட் சீன்ஸும் கொடுக்கல. டேரெக்டாக கொண்டு கிராணி வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க. நம்மளாக தான் மாட்டிருப்போம். பட் அவங்க ஸ்டார்டிங் சீனில் எந்த கட் சீன்ஸும் கொடுக்கல. ஸோ இதுதான் நம்மளோட ரூம். நம்ம ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரூமில் செக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அதில் ஒன்றுமே இருக்காது. கிராணி எங்கிட்டிருந்து வருவான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் நேற்று போட்ட வீடியோவில் மரண அடி வாங்கியிருப்பேன். எங்கேருந்து வருவானே தெரியாமல் நான் அடி வாங்கியிருப்பேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன். அவள் எங்கேருந்து வரானே தெரியல. வர மாதிரி இல்லைங்க, வராளா என்னன்னு கூட தெரியல. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ வேணாம் சொல்லிட்டு கிச்சன் ரூம் பக்கமே இறங்கிட்டேங்க. வந்ததுமே இங்கே இருக்க ட்ராவெல்லாம் திறந்து பார்த்துருவோம். இதுக்குள்ளே ஸ்பெஷல் கீன்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ எடுத்துக்குவோம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதில் அதில் என்னமோ இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த ஸ்பெஷலுக்கு இங்கே புக்கு இருக்குங்க. இந்த புக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ஸ்பெஷலுக்கு இந்த டைனிங் டேபிள் மேலே போட்டு எங்கடா அந்த புக்கு இது எடுத்துக்குவோம். ஸோ இந்த வழியாகவே போயிடும். யாருங்க இவன் சடனே வந்து நிற்கிறா? என்னங்க இவன் சவுண்டே போட மாட்டேறா? சில சீன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் சவுண்டு வரும், சில சீன்ஸ் எல்லாம் வரவே மாட்டேங்குது. லேட்டாக வருது. அவள் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா தான் வருது. ஸோ அவன் வேற துரத்துறான். இந்த புக்கை நம்ம இங்கே தான் எங்கேயோ வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கட்டில் ஒழிஞ்சுக்குவோம். அப்புறம் நம்மளை அடிச்சிட போகிறா. அடி வாங்க நான் விரும்பலைங்க. அடி வாங்கி வெறுத்துட்டேன். அவன் வர மாதிரி இல்லை. ஸோ அங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்விட்ச்சு கிடையாது, ஸ்விட்ச் மாதிரி ஒரு ஸ்விட்ச்சு இங்கே தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ், அவசரப்பட்டேன்னா தொக்கா மாட்டியிருப்பேன். ஸோ அவன் இங்கேருந்து போகட்டும். நம்ம அதுக்கப்புறமா போய் இந்த புக்கை அங்கே வச்சுருவோம். கிராணி சீக்கிரமாக போய் தோழடி. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். அவள் போகிறான். வரும்போது மட்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக வர, போகும்போது மட்டும் கிளம்பி ஸ்லோவாக போகிறா. யாருங்க இது? பார்க்கவே வினோதமாக இருக்காங்க. கட்டி வச்சுருக்காங்க பாவம். ஸோ இதுக்கு இந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. கட்டிங் பிளேயர்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது நமக்கு தேவைங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு மாடி மேலே போயிடலாம். மாடி மேலே சில வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை எடுக்க நம்மளுக்கு ஹேமர் தேவை. ஹேமர் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இந்த கட்டிங் பிளேயர் இந்த ஓட்டைக்குள்ளே போட்டால் அந்த சவுண்டுக்கு அவள் ஓப்பன் பண்ணுவாள். நான் இதெல்லாம் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். யூடியூப்பில் இந்த மாதிரி சீன்ஸு பார்த்தேன். ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், நானாக க்ரியேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ வராவ தட்டி உடைப்பான்னு நினைக்கிறேன். இது அவள் போன உடனே உடஞ்சி விழுந்துருது. செம்ம ஸ்ட்ராங்குங்க. இவக்கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும். வளர்றேனே கண்டத்தை நம்ம வாட்டி களைச்சி போட்டுருவா. ஒரே டைலாக் அடிக்கிறேன்னு காண்டாவதுங்க. நான் மீமில் பார்த்து எனக்கு அதே ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அவள் மேலே தேடிட்டு இருக்கா. நம்ம இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் சொல்லி ரூமை செக் பண்ண போயிருக்கோம். என்னமோ இருக்குது. கார் பேட்டரி, சூப்பர் கார் பேட்டரி கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு போவோம். கார் எஸ்கேப்புக்கு முக்கியமாக கார் பேட்டரி தேவைங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதில் என்னமோ இருக்குங்க. ஸ்பார்க் பிளேவா? இதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. பிளேயா, ஸ்பெல்லிங் கூட கரெக்டாக சொன்னேன்னு எனக்கு கூட தெரில. ஸோ விட்டு தரங்க, அதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள். ஸோ கீழே கார் இருக்கும். அங்கே கொண்டு போய் இந்த பேட்டரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கிராணி வராமல் இருந்தால் இன்னும் சந்தோஷம் தான். சவுண்டு வேறு போட்டு அவள் சவுண்டு போட்டால் வராங்க. நானே அது யூடியூப் சேனலில் யூடியூப்பில் பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். எங்கெல்லாம் சவுண்டு போடுறோமோ அங்கெல்லாம் அவள் வரா. ஸோ அது மட்டும் ஒன்று கிளியர் ஆகிடுச்சு அந்த டவுட்டு. இதை தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிற கார் கைஸ். ஸோ ஓப்பன் கரோ. எங்கடா வைக்கிறது? இங்கே தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னமோ இருக்கே. கன்னுக்கான ப்ளூ பிரிண்ட்டுங்க வேறு மாதிரி. ஸோ நம்ம கன் க்ரியேட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்கே, ஷார்ட் கன்னோட ஒரு பாட்டு. ஸோ இதை கொண்டு போய் ப்ளூ பிரிண்ட் வச்சிடலாம். அங்கேருந்து நம்ம இப்போ மேலே போகணும். ஸோ இந்த ரூமுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்குறோமா? இந்த ரூமில் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது சவுண்டு போட்டுங்க. ஐயோ கிராணி வந்துடுவாளே. இங்கே வெளியே இருக்க ஒரு இடம் இருக்குது. ஸோ க்ளோஸ் கரோ. வந்துட்டா. ஐயோ பார்த்துட்டாளான்னு ஆண்டவா பார்த்துருக்க கூடாது. பார்த்துட்டாளா? ஐயோ முடிஞ்சு. கத்திரிட்டேன் நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நாளே மொக்கையை அடி வாங்கிட்டேன். ஸோ டே 2 நான் மேலே வந்துட்டேன். மேலே முன்னாடி நம்ம கட்டிங் பிளேயர் போட்டு அந்த பலகையில் உடக்கி வச்சோம் பார்த்தீங்களா? இந்த பலகை இங்கே வச்சுட்டு இங்கே கட்டிங் பிளேயர் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ரூமெல்லாம் செக் பண்ணிக்குவோம் ஏதாச்சும் இருக்கா. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. காகுவால் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துக்குவோம். அந்த பலகையை நான் அங்கே எதுக்கு தெரியுமா வச்சேன்? ஸோ பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா? கீழே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது போன பாட்டில் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் அந்த கட்டை அங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வைக்கல, யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஸோ இங்கே என்னமோ இருக்குது. சேஃப் கீன்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம், இது சேஃப் லாக்கு கீழே தான் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. ஓப்பன் கரோ. 1 2 3 ஸ்டார்ட்.
என்னடா இது ஓப்பன் ஆகிடுச்சு, என்னடா இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினச்சேன். ஸோ பொறுமையாக போவோம், கிராணி வந்தாலும் வந்துடுவா. என்னடா இன்னும் வரல, அவள் இங்கிட்டு வரட்டும், அப்புறமா நம்ம அந்த பக்கம் போகலன்னா படிக்கட்டுக்கிட்ட வந்து பிடிச்சிருவா. வந்துட்டா வாடி 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 சொட்ட தலை கிராணின்ற ஒரு நல்ல கருத்தோட பாட்டான இந்த மொக்கையான பாட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஐயோ ஏய் போச்சுன்னா ட்ராப். ஐயோ பின்னாடி வர சவுண்டு கேட்குது, திரும்பி பார்க்காம ஓடிடு. என்னைக்கே மாதிரி இங்கே பாருங்க, கோழி முட்டை போடுற மாதிரி கண்ட இடத்துல ட்ராப் வச்சுருக்கா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அதான் கீழே வந்துட்டோமே. ஸோ சவுண்டு கேட்குது, நம்ம இதுக்குள்ளே பூந்துடலாம். அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃப் லாக்கை ஓப்பன் பண்ணலாம். கிராணி இங்கே தான் இருக்காங்க. அந்த பாலா போன நைட்டியை போட்டு வந்து பயப்படுத்துகிறா. ஓகேவா? போகிற மாதிரி இல்லை, கனவு காண்றான்னு நினைக்கிறேன். அவள் நின்ற இடத்துல கனவு காண்றா. போகிறா ஒரு வழியா. எம்மா தாயே போய் தொலை. போகிறா பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக கிளவி. ஸோ இந்த ஊருக்கு பார்த்தீங்களா, இந்த லாக் தான் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், இதுக்குள்ளே கார்கி செம்ம கார்கி கிடச்சிருக்கு வேறு மாதிரி. ஸோ நம்ம டிக்கி திறந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்குறோம், காரோட டிக்கி. ஓகேவா? வேறு எந்த டிக்கி கிடையாது. ஸோ இது ஓப்பன் பண்ணி மாஸ்டர் கீ, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது. ஸோ இதை இங்கே போட்டு இப்போ கிராணி மேலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போவோம். கிராணி வர மாதிரி. டேய் ஒரு நிமிஷங்க, இந்த கார்கி எடுத்து போய் இங்கே பக்கத்தில் ரூம் திறந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே ஒரு சம்பவம் பண்ணணும். நம்ம கிராணிக்கு வந்து என்ன சொல்கிறது, டெத் பாக்ஸை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த கார்க்கு உள்ளே போட்டு டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். வரட்டும். நிறைய பேர் வந்து காருக்குள்ளே ஒழிஞ்சிருப்பாங்க, நான் வந்து டோருக்கு பின்னாடி ஒழிகிறேன். கிராணி வாடிங்க, கிராண்ட்ஃபா இருக்கான் உள்ள, வெல்கம் பார்ட்டி கொடுக்காக்க அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னங்க இன்னும் வரல, மதிக்கவே இல்லைங்க நம்மளை. அடியே சொட்டன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வாடி உள்ளே போடி, உள்ளே போ. डोर लॉक करो, आई मीन डोर क्लोज करो, लॉक करो, स्विच ऑन करो. अरे கிராணி, ஐயோ சாரி ஹிந்தி ப்ளஸ் தான், ஹிந்திலேயே பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அவளை வந்து அதுக்குள்ளே லாக் பண்ணியாச்சு. அவள் செத்துருவா. அங்கே ஒரு ஃப்ரீசர், அங்கே சுவிட்ச் ஆன் பண்ண பார்த்தீங்களா, உள்ளே வந்து ஃப்ரீஸ் போகும். அவள் செத்துருவா, கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம இதுதான் நல்ல சான்ஸு. மேலெல்லாம் வந்து தேடுவோம், இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். இதுக்குள்ளே செத்துட்டாங்க கிராணி. ஆனால் 1 minute தான், திரும்ப வந்துடுவா அவள். ஒன்றுமே இல்லைங்க, இங்கெல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ இருக்கே, இன்ஜின் பார்ட்டுங்க. வேறு மாதிரி நம்மளுக்கு இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக தேவை இன்ஜின் பார்ட் நமக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி கிச்சன் ரூம்லலாம் பார்த்துறோம், திரும்ப பார்க்க ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு தடவை பார்த்துக்குவோம், அப்புறம் அப்பப்போ வரவே முடியாது. ஸோ எதுலேயுமே ஒன்றுமே இதுக்குள்ளே என்னமோ இருக்குங்க. இது எனக்கு தெரிஞ்சிருக்கு கன்னோட ஒரு பார்ட் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்ஜின் பார்ட்டை கொண்டு போய் இங்கே போட்டு அந்த கன் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா கிராணி வந்து இந்த கிச்சன் ரூம்லேயே தான் நடந்துக்கிட்டே இருப்பாள். நம்மளால் இந்த பக்கம் கால் வைக்கவே முடியாது, ஏன்னா இங்கே தான் அவள் தெரியவா. ஸோ அதனால் நம்ம இதையே கொண்டு போய் கீழே வச்சுட்டு இன்னொரு வேலை இருக்குது, அதையும் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ இது இங்கே போட்டு இப்போ வந்து நம்ம மாடி மேலே போகலாம். நீங்கள் கேட்கலாம் எங்கே ப்ரோ போகிறீங்கன்னு, அதெல்லாம் சீக்ரெட்டு, மிஸ்டீரியஸாக தான் இருக்கணும் அதெல்லாம். ஓகேவா? சொல்லிவிட்டேன், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஸோ இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இந்த கிராணியோட ரூமில் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் தட்டி விட்டு உள்ளே ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். என்னது இது, ஷார்ட் கனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது வேறு மாதிரி. ஸோ இங்கே சுவிட்ச் இருக்கும், இதை ஆன் பண்ணிட்டேன், எங்கள் சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும். உள்ளே நம்ம இருக்கேன். டெடி வீல் கிராக்கா, அதை வச்சு நான் என்னடா பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ நான் இந்த கன்னோட பார்ட் எடுத்துகிட்டு கார்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து இதை வச்சுட்டா இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் தேவை நமக்கு. அது கிச்சன் ரூமில் தான் பார்த்தேன். ஸோ அதை அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேலே வந்து முன்ன சில பொருளுங்கள்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடாது இதை இங்கே இருக்குது பாருங்கள், இன்ஜின் பார்ட்டு. ஸோ இதை எடுத்து போய் நம்ம காலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எங்கடா, ஸோ இது நடக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறான் இவன் வேறு. ஸோ இதை இங்கே வச்சுருவோம். எங்கடா, இங்கே வச்சிடலாம். இன்னொரு பொருள் என்னமோ போட்டிருந்தேங்க, சரியாக ஞாபகம் இல்லை. ஷார்ட் கனுக்கான ஒரு பார்ட் தான் நினைக்கிறேன், அதைத்தான் அங்கே போட்டேன். எங்கடா அதுக்கு, ஆமாங்க ஷார்ட் கனுக்கான ஒரு பார்ட்டு தான். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே காருக்கிட்ட வச்சிடலாம். ஐ மீன் இல்லை ப்ளூ பிரிண்ட்டுக்கிட்ட வச்சு கன்னையை ரெடி பண்ணி எடுத்துருவோம். அந்த சொட்டையை போட்டு தள்ளணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலி நமக்கு ஷார்ட் கனுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரேம் எடுத்துக்குவோம், வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுவோமா. ஸோ ஷார்ட் கன் கீழே போட்டு எடுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், உங்ககிட்ட தான் கன் இருக்கே ப்ரோ, போய் தைரியம் அடிக்கணும். அந்த தைரியம் இருந்து தான் நான் எங்கே இப்படி பண்ண போகிறேன். என்ன தான் நம்மக்கிட்ட வெப்பன் இருந்தாலும் அவளை நேருக்கு நேர் சந்திச்சு சுட ஒரு மாதிரி போயும். ஸோ வராவ வாடி சொட்டை, உன்னெல்லாம் நெஞ்சிலே சுடணும், வாங்கிக்கோ. ஸோ அவள் படுத்துட்டா. ஸோ ஆமோ லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி 2 ஆமோ இருந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஒரு டவுட்டுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, கால் இருக்கான்னு செக் பண்ணேன், அவ்வளோதான். ரொம்ப நாள் இல்லை, கொஞ்சம் நேரத்துலேருந்து டவுட்டு தான். ஏன்னா நைட்டி போட்டனால காலே தெரிய மாட்டேங்க. ஸோ அதை தான் செக் பண்ணேன். நீங்கள் ஒன்றும் டபுள் மீனிங் எடுத்துக்கிறாதீங்க, ஓகேவா? சரியே, யாருங்க இவன் கண்ட இடத்துல ட்ராப்பை போட்டு வச்சுருக்கா, சைக்கோ. ஸோ இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து மேலே பார்த்தீங்களா ஒரு சின்ன டப்பாவில் என்னமோ வச்சுருப்பா, என்னமோ கிடையாது, அது ஸ்க்ரூ ட்ரைவரு. ஸோ எடுத்துருவோம், இதை ஸ்க்ரூ ட்ரைவர்.
எடுத்துகிட்டு போய் இங்கே கீழே போட்டுருவோம். நம்ம இன்னொரு பொருளும் உங்கள் ஷார்ட் கன்னில் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எங்கடா ஷார்ட் கன்னு எடுத்துக்குவோம். ஐயோ என்னடா இதுங்களும் சோதிக்குதுங்க. கிராணி தான் சோதிக்கிறான்னு பார்த்தா அவள் கிராணியோட வீடுமே ரொம்ப காண்டேத்துது. ஸோ இந்த கன்னை எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம். மேலே வந்து இன்னொன்று மறந்துட்டேங்க. ஸ்பெஷல் கீ நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு கீ எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அது கீ நமக்கு தேவை. எங்கே தான் போட்டேன், அது டைனிங் டேபிளில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை எடுக்க வீடியோ ரவுண்ட் சுற்றிட்டு வரேன். அதுக்கு நான் அப்படியே போயிருக்கலாம் போல் சொன்னேன். அது ஞாபகமே இல்லை எனக்கு. ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது, ஸ்பெஷல் கீ. ஓகேவா, இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு நம்ம மாடி மேலே போகலாம். அங்கே சில வேலைங்க இருக்குது. சில வேலையில் ஒரே வேலை தான், அதுக்கு கண்டிப்பாக ஷார்ட் கன் தேவை. நம்ம கிராணி வந்து கீழே போன வீடியோவில் ஒரு காக்கா பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு பெட்டு வச்சுருப்பாங்க, அது ஸ்பைடரு. ஸோ அந்த பெட்டை சுடுறதுக்கு இது தேவை. அந்த பெட்டை சுடுறதுக்கு கிடையாது, பாருங்கள் நீங்களே பாருங்கள். ஓகேவா, மிஸ்டேக்ஸ் போயிடும். என்னடா எடுக்கவே முடியல, இதுங்களும் சோதிக்குதுங்க. காண்டேத்துது, கடுப்பேத்துது, சாரி. ஓகேவா, நடனா கொஞ்சம் சீக்கிரமா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் நல்லாயிருக்கும். சாமும் எடுத்துக்குவோம். ஆண்டவா, நாங்கள் ரெட் கலர் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, அதை பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணால் இப்படி க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆமா லோட் பண்ணி கிராணியை போட்டு தள்ளிடுவேன். ஏன்னா இந்த சவுண்டுக்கு அவள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருப்பா கீழே. பார்த்துப்போ, திடீர்னு வந்து சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்துட போகிற. கிராணி வரலையே சொட்ட வாடிங்க. வரலைங்க இந்த சைக்கோ, அடியே சைக்கோ. ஓஹோ, வர ஜஸ்ட் மிஸ், அவசரப்பட்டு போயிருந்தேன்னா சோழி முடிஞ்சிச்சு. ஸோ வாங்கிக்கோ. ஸோ நம்ம வந்து மேலே வந்து சுட்ட இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் குறையார். அந்த விஞ்ச் ஹேண்டர் இருக்குது. வின்ச்சர் நினைக்கிறேன், விஞ்ச் ஹேண்ட் கிடையாது, வின்ச்சர். ஓகேவா, ஸோ அதை எடுத்துகிட்டு போவோம். நம்ம கீழே போய் இதை வந்து கார்கிட்ட வந்து சில பல டூல்ஸ் எல்லாம் டைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மேலே வந்து புக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கீ கிடைக்கும். அந்த கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடா அது, இங்கே தாங்க எங்கேயோ போட்டிருப்பா, ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எடுக்கணுமா, ஸ்பைடர் கீ மீனிங் என்ன இருக்கும்? ஸோ அது மீனிங் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கீ கிடச்சா எடுத்தோமா, ஓப்பன் பண்ணாமல் எஸ்கேப் பண்ணாமா அப்படி இருக்கணும். ஸோ அந்த மீனிங்லாம் தெரிஞ்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம். ஸோ அந்த கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி இது தாங்க. ஓப்பன் கரோ. என்னடா இது ஓப்பன் ஆகலை, கரெக்டாக பார்த்து போட்டால் தான் ஓப்பன் ஆகும் போல். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. அது நம்ம அதுக்கு முன்னாடி சில பொருளுங்கள்லாம் இங்கே போட்டிருந்தோம், அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். பாருங்கள் ப்ரோ, அது அப்பப்போ சொன்ன மிஸ்ட்ரீஸை போயிடும். ஓகேவா, இங்கே வந்து கிராணி சில பொருள் ஆணி அடித்து வச்சுருக்கா பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஏதாச்சும் கீ இருக்கும். ஆண்டவா நல்ல, என்னடா இது ரெஸ்டட் பெட்லாக் கீ அப்படின்னா துரு பிடிச்ச சாவின்னு நினைக்கிறேன் மீனிங்கு. அந்த சாவியை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், எனக்கு பெட்லாக் கீ தேவை. அது பேர் பேட்லாக் கீ, இது பெட்லாக் கீ தான் கொஞ்சம் ஈஸியாக வருது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது கீழே கொண்டு போய் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா அப்பப்போ நம்மளால் கீழே வரவே முடியல, ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குங்க. ரெட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் டைட் பண்ணணும். 2 3 4 இன்னொன்று 5 இங்கே ஒன்று 6 அவ்வளோதான், முடிஞ்சுங்க. ஸோ இதை மேலே போட்டுடலாம். கீழே போட்டால் சவுண்டு வந்துடும். கிராணி வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவான். அவள் கையில் அடிவாங்க, எனக்கு விருப்பமே இல்லைங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி கிராணி எங்கேயாச்சும் இருக்கலான்னு பார்த்துக்கணும். அப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி அங்கே கீழே போனால் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு தேவை. ஸோ நம்ம இங்கே மேலே வந்து கிராணி எந்த பக்கம் இருப்பானே தெரியல. இன்னொரு வேலை இருக்குது. இந்த வண்டிக்கான இன்னொரு பார்ட் நம்ம முன்னாடி மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அது பேர் கூட ஏதோ ஒரு ஸ்பார்க் பிளேயா, ஆமாம், அந்த இது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்துட்டு பாஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா ரொம்ப வீடியோ நீட்டமாக போக பிடிக்கல. இங்கே போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் போகணும். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகணும்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கேயோ தான் போட்டிருந்தேன், எங்கடா இருக்குது, இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் எடுத்துக்குவான். என்னங்க இது இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் என்னடா உனக்கு. சரி விட்டு தருங்க, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். உளர்ற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், ட்ராப்பை கண்ட இடத்துல போட்டு வைக்கிறது இவ்வளோட வேலை. குதிச்சிட்றா கைப்பில், ஆஹா கால் உடஞ்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமான இடம் போல் பார்த்து குதிச்சிருக்கோம். நீங்கள் என்னமோ இருக்கே காகுவாலா, முன்னே இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்தேன்னு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இதை பார்த்துருக்கேன். எடுத்துக்குவா. அப்புறம் இது எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே திரும்ப வரணுங்க. இதை இங்கே கீழே போட்டு என்னடா ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ளே போல் எடுத்துக்கோ. குதிச்சிட்றா கைப்புள்ள. என்னடா இது இன்னங்க கீழே தண்ணியாக இருக்குது, சி கரமோ, கிளையோட பாத்ரூம் தண்ணியாக இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ, இருந்தாலும் இருக்கும். சி இதெல்லாம் நடக்க விட்றானுங்களே. ஒரு வழி இருக்குது. இது வந்து எந்த இடமா இருக்கும், இது கார் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். இங்கே வேறு ஸ்பைடராக சுற்றுது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஓகேவா, அங்கே நம்ம ஈஸியில் போகலாம். என்னங்க அது
என்னமோ போச்சுங்க. ஐயோ பயமாக இருக்குங்க, வினோதமாக இருக்குது அதை பார்க்கவே. என்னன்னு தெரியல, ஆனால் என்னமோ ஒன்று போச்சு. ஸோ இங்கிட்டு தான் ஏய் பார்க்காத ஸ்பைடர் மாதிரியே இருக்குங்க. ஏய் ஒரு நிமிஷம், அந்த கீயோட பேர் என்ன போட்டுருந்தாங்க? ஸ்பைடர் கீழே. அந்த மீனிங் அப்போ புரியல, இப்போ புரியுதுங்க எனக்கு. ஸோ அது இங்கே தான் சுற்றுது. என்னவா உள்ள நுழைஞ்சிடறா கைப்புள்ள என்னைக்கே மாதிரி அவ்வளோதாங்க. சரி அது ஸ்பைடர் தான் நினைக்கிறேன். அது பார்க்க எப்படி தெரிஞ்சுன்னா எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. அது இன்னும் சரியாக தெரில அது என்னன்னு. இந்த காலெல்லாம் பார்த்தா தான் எனக்கு அது ஸ்பைடர் மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இப்போ அந்த பக்கம் போகவே பயமாக இருக்குது, போகவா வேணாமான்னு தோணுது. உண்மையில் அது இதுக்குள்ளே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்ததுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் மாறிடுச்சு. எட்டி பார்ப்போமா? ஆண்டவா குறுக்கு ஏதாச்சும் இருந்திருக்க போது. என்னடா சவுண்டே? எட்டி பார்த்தது ஒரு குத்தம் வாங்கச்சி. என்ன கருமாங்க இது? சி அது எலும்பு நொறுங்குற சவுண்டெல்லாம் ஒரு மாதிரி கேட்குது. இல்லை அது கேம் ப்ளே பண்ணுறப்ப மட்டும்தான் தெரியும். அது ஃபேஸ் அப்படி காட்டும் போது எவ்வளோ அள்ளு விட்டுருச்சுங்க ஒரு செகண்டு. ஸோ டே 3 நம்ம இது கையில் ஒரு நாள் செத்துட்டோம். என்னன்னே தெரிலங்க. உள்ளே பார்த்தா அண்டர் கிரவுண்டில் பார்த்தா அந்த கிராணி, வெளியே பார்த்தா இந்த கிராணி. தப்பிக்கவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவன் சொன்னதே தெரில. கிராணி ப்ளே பண்ணுறது ரொம்ப இது, நான் சீரியஸாக சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் கிராணி 2ல் 3லலாம் கிராண்ட் ஃபா இருப்பான், அவன் வேறு இருப்பாங்க. அந்த சொட்டை எங்கே அடிப்பானே தெரியாது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தோன்னா கதை முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து சுற்றி போவேன், ஏன்னா அவன் நம்ம பின்னாடியே தான் வரான். இந்த கிராணி வேற சோதிக்கிறாங்க. குதிச்சுடா கைப்புள்ள. போச்சு, இந்த கால் எதுக்கு ஆகும் சொல்லுங்கள். எனக்கு கீழே போகவே சத்தியமாக பிடிக்கல. பரவாயில்ல இல்லை அவள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ குதிச்சுட்றா கைப்புள்ள. சைடில் குதிச்சா காலோடு இல்லைங்க. சூப்பர் சூப்பர், நம்மளாம் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம் வேற மாதிரி. எனக்கு உண்மையில அங்கிட்டு போகவே பயமாக இருக்குது. அது எங்கே இருக்குமோ தெரியலங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு கீழே தான் இருக்குது. ஐயோ எட்டி பார்த்ததுனால தான் அது நம்மளை போட்டு தள்ளிச்சு. திரும்ப எட்டி பார்க்க எனக்கு மனசே இல்லைங்க. ஸோ எட்டி பார்த்து தாங்கன்னு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது லெஃப்ட் சைடு போதா இல்லை ரைட் சைடு போதான்னு. அது வந்து லெஃப்ட் சைடில் தான் போகுது. ஸோ அது போயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு சான்ஸு. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். அது எங்கிட்டிருந்து வரும் எங்கிட்டிருந்து போகுன்னே தெரியாது. ஸோ நுழைஞ்சிட்றா என்னைக்கேமா. ஸோ நுழைஞ்சாச்சுங்க. ஸோ அங்கே சில பொருளை ஆணி அடிச்சு வச்சிருப்பாள், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 4 இடத்துல ஆணி அடிச்சு வச்சுருக்காங்கன்னா 2 இடத்துல தான் ஆணி அடிச்சு வச்சுருந்தா. ஸோ ஓப்பன். இன்னும் 1 இருக்குங்க. ஆண்டவா நல்ல பொருளாக கிடைக்கணும். வாவ் பெட்லாக்கிங்க. வேற மாதிரி இதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அது வேறு எங்கே இருக்குன்னே தெரியலையே. இந்த பக்கம் வழியாக நம்ம வந்துடலாம். அது அந்த பக்கம் தான் இருக்குது. ஏன்னா சவுண்டு அந்த பக்கம் தான் கேட்குது. நம்ம திரும்பி பார்க்காம ஓடிடலாம். சத்தியமாக நான் இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரவே மாட்டேங்க. அவ்வளோதான், பெட்லாக்கி கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஐயோ அது பார்க்கவே கொடூரமாக இருக்குங்க. அந்த கீயோட மீனிங் எனக்கு அப்போ புரியல. இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் கரெக்டாக புரியுது அந்த கீயோட மீனிங் என்னன்னு. கிராணி வேறு இங்கே இருப்பாளே. பார்ப்போம், பார்த்துட்டு போகல, இல்லைன்னா அவள் கையில் பொட்டி ஆயிரும். ஸோ அவள் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ். இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோங்க. ஓப்பன் கரோம். என்னடா இங்கே ஒரு கை சிம்பிளை காட்ட மாட்டேங்குது. இங்கேயா? ஓகே ஓகே, ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஐயோ வேறு கீழே போட்டேனே. ஐயோ சவுண்டு வேறு வருமே. இந்த கிராணி வேறு வருவா. கிராணி வரையா, கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடுமா. சைக்கோ வாடி. என்னங்க இவன் இவ்வளோ லேட் பண்ணுறான். இவ்வளோலே என்னோடய வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது. அடியே சொட்டை சீக்கிரம் வந்து தொலை. வர வாடி சொட்டை. நடக்கிறத பாரு அந்த பாலா போன நைட்டியை போட்டு. எனக்கு அந்த நைட்டியை பார்த்தா கடுப்பாகுதுங்க. வாழ்க்கையிலே நைட்டியை ஃபஸ்ட் டைம் வெறுக்கிறேன்னா ஐயோ வளர்றேனே வெறுக்கிறேன்னா அந்த கிராணியோட நைட்டியை தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்லேருந்து வராங்க. அண்டர் கிரவுண்டா சாரி சீக்ரெட் வழியிலேருந்து வராங்க. ஐயோ பயங்கரமாக வளர்றேன். ஸோ அவன் மேலே அவன் மேலே போய் தொலையட்டும். அதுக்கப்புறமா நம்ம கார்கிட்ட போவோம். ஏன்னா வந்து திடீர்னு அடிச்சிடுவானே. எஸ்கேப் ஆகிற டைமில் அடி வாங்கணுமா சொல்லுங்கள். ஸோ அவள் போகிறா. கிராணி போறியாடி, தயவு செஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். அவள் திடீர்னு வந்து அடிச்சிடுவா. அவள் போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். அவள் இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பெட்ரோல் மட்டும் தான் தேவை. அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ எடுத்துக்குவோம். இதை கேஸ்லின் கேனா என்னடா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, பெட்ரோலை தான் அப்படி போட்டு வச்சுருக்கானுங்க. அவங்க ஊரில் பெட்ரோலுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஈலேருந்து எஃப் வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் போகிற வழியில் பாதி இடத்துல நின்றுச்சுன்னா நம்ம வந்து திரும்ப பிடிச்சி போட்டுருவான். ஸோ எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேன் இங்கே மேலே போட்டு வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கார் கீ தேவைங்க. இது ஆஃப் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு டோரையும் ஓப்பன் பண்ணிக்குவோம். எங்கேயோ போட்டிருந்தேன். இது ஒருக்கு பாருங்கள் கார் கீ. ஸோ இந்த கார் கீ எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, கார் எஸ்கேப் கம்ப்ளீட். டிக்கியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் டிக்கி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. பார்ப்போம் இருங்க. எல்லாமே போட்டாச்சுங்க. க்ளோஸ் கரோ. இப்போ என்ன, வண்டியில் ஏறி உட்காந்து ஓட்டுறது தான் ஸ்டார்ட் கேட்குது. ரிவர்ஸா? ஓகே ரிவர்ஸ் தானே கொடுத்துட்டா போச்சு. இப்போ ஒரு உடையணும். என்னடா இது
முன்னாடி இருக்க டோர் உடையுன்னு பார்த்தா நம்ம வண்டியோட பார்ட் உடையுது. ஸோ திரும்ப ரிவர்ஸ் கேட்குது. எத்தனை தடவைடா ரிவர்ஸு? ஐயோ காண்டாவதுங்க, தப்பிச்சோமா. ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம கிரானி சாப்டர் 1ல கார் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அடுத்த எஸ்கேப் நம்ம டோர் எஸ்கேப் தான், அது நாளை கழிச்சு வரும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கேம் பிளே சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடை பெறுவது உங்கள் எனி கேமர். பை காஸ், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் டாட்டா.